இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1251 லிதுவேனியா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட கடைசி ஐரோப்பிய நாடாக மாறியது. பின்பு அது கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறும் அளவுக்கு விசுவாச குறைவாக காணப்பட்டது. ஐரோப்பாவில் புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் பரவியது. 1532 உள்ளூர் ஆளுநர் கால்வினிஸ்டாக மாறினார். சிலுவாவின் மக்களும் மதம் மாற அழுத்தப்பட்டார்கள். ஆக அந்த நேரத்தில் ஃபாதர் ஜான் ஹோலுப்கா மக்கள் மதம் மாறுவதைக் கண்டு ஆலயத்தில் உள்ள பொருட்களை பாதுகாக்கும்படி ஒரு இரும்பு பெட்டி செய்து அதில் அன்னையின் ஓவியம், பூசை பொருட்கள், பூசை ஆடைகள் மற்றும் மகா வைட்டாட்டஸ் கத்தோலிக்க சபைக்கு வழங்கிய சொத்துக்களின் ஆவணங்கள் அதை பத்திரமாக இதில் வைத்து ஒரு பெரிய பாறைக்கு அருகே தோண்டி இதை புதைத்தார். பின்பு இந்த ஆலயம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. சிலுவாவின் கத்தோலிக்க விசுவாசம் முடிவுக்கு வந்தது. 80 ஆண்டுகள் கடந்தும் கத்தோலிக்க விசுவாசத்தை விதைக்க அங்கு ஆளில்லை. கிபி 1608 ஒரு கோடை நாளில் சிலுவாவின் வயல் பகுதியில் பல குழந்தைகள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அருகே இருந்த பாறைகளில் விளையாடினார்கள். பின்பு அனைவரின் கண்களும் பாறையை நோக்கியே இருந்தன. அனைத்து குழந்தைகளும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். ஏனென்றால் அவர்கள் அங்கு ஒரு அழகான இளம் பெண் பாறையில் நின்று கையில் குழந்தையை பிடித்து கொண்டு மிகச் சோகமாக தோன்றினாள். அவள் பேசவில்லை. சோகமாக மிக மன வருத்தத்துடன் கண்களில் கண்ணீருடன் காணப்பட்டாள். அந்த பெண் நீல நிற பட்டையுடன் வெண்ணிற கவுன் அணிந்திருந்தார். அவருடைய கூந்தல் வெளிர் பழுப்பு நிறத்துடன் அவள் தோளில் விழுந்தது. அந்த பெண்ணையும் குழந்தையும் சுற்றி ஒளி சூழ்ந்து காணப்பட்டது. அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் குழந்தைகள். அவர்களும் பேச முடியாமல் திகைப்பில் நின்றனர். ஒரு பையன் கால்வினிஸ்ட் போதகரிடம் சென்று நடந்தவற்றை கூறினான். அவர் கதை உருவாக்குவதை நிறுத்து என கடிந்து கொண்டார். மாலையில் குழந்தைகள் தாங்கள் கண்ட காட்சியை பெற்றோரிடம் கூறினர். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மறுநாள் காலையில் பெரும்பாலான நகர மக்கள் பாறையை சுற்றி கூடினர். பலர் ஏளனமாக பேசி சிரித்தனர். ஆனால் குழந்தைகள் அனைவரும் ஒரே மாதிரியாக காட்சியை விளக்கினார்கள். மக்கள் அங்கு கூடியிருப்பதை கேள்விப்பட்ட கால்வினிஸ்ட் போதகர் இது ரோமானிய மூட நம்பிக்கை என கேலி செய்தார். இதை நம்ப வேண்டாம் என மக்களிடம் சொன்னார். இது சாத்தானின் வேலை என மக்களை திசை திருப்ப முயன்றார். அப்போது இதயத்தை உடைக்கும் அழுகை சத்தம் கேட்டது. அனைவரின் கண்களும் பாறையை நோக்கி திரும்பின. அங்கே அவர்களின் நடுவே குழந்தைகள் விவரித்தபடி கைகளில் குழந்தையுடன் அழுது கொண்டிருந்த ஒரு பெண் நிற்பதைக் கண்டார்கள். மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அனைவரும் அன்னையை நோக்கி உற்று பார்த்தனர். ஆனால் யாரும் பேச இயலவில்லை. அன்னையின் முகம் மிகுந்த சோகமாக காணப்பட்டது. அவளுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தன. போதகர் மனதை தேற்றிக்கொண்டு ஏன் அழுகிறீர்கள் என கேட்டார். அதற்கு அன்னை துக்கமான குரலில், என் அன்பு மகனை இந்த இடத்தில் என் மக்கள் வணங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த மக்கள் இப்புனித மண்ணை உழவனுக்கும் விலங்குகளுக்கும் மேய்ச்சலுக்கு கொடுத்து விட்டனர் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். கத்தோலிக்க விசுவாசத்தை மறந்தமைக்கு இறைவனின் தாயே தோன்றினார் என மக்கள் நம்பிக்கை கொண்டனர். பல்லாயிரக்கணக்கோர் மனம் மாறினர். பின்னர் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாளின் பிறப்பு விழாவின் போது காட்சி நடந்த இடத்தில் வழங்கப்பட்ட திருப்பலியின் போது 11,000க்கும் அதிகமான பேர் ஒற்றுமையாக இறை விசுவாசத்தோடு கலந்து கொண்டனர். 100 வயதான பார்வையற்ற ஒரு கிழவர் அருகில் உள்ள கிராமத்தில் வசித்து வந்தார். அன்னையின் காட்சியை பற்றி கேள்விப்பட்டு அவர் தேவாலய பொருட்களை ஃபாதர் ஜானுடன் புதைக்க உதவிய ஒரு இரவை நினைவு கூர்ந்தார். புதையலை கண்டுபிடிக்க உதவலாமா என மக்கள் அவரை கேட்க, அங்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றார். அந்த இடத்தை அடைந்தவுடன் அவருக்கு மீண்டும் பார்வை கிடைத்தது. அவர் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் அந்த புதையலை மிகச் சரியான இடத்தை காட்டினார்.
இரும்பு பூச்சுடன் கூடிய அந்த பெட்டி தரையிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது. அதில் மடோனா மற்றும் குழந்தையின் பெரிய ஓவியமும், பூசை பொருட்களும், பூசை ஆடைகளும், பல நில ஆவணங்களும் முழுமையாக பாதுகாப்புடன் இருந்தது. இன்று வரை சிலுவாவில் அன்னையின் ஓவியம் பத்திரமாக தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சிலுவா அன்னையின் பக்தியில் இன்னும் சிறப்பாக காணப்படுகிறது. மரியே வாழ்க.